406 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய பாதாள சாக்கடை திட்டம் இன்னைக்கு நடைபெற்றிருக்கிறதா அண்ணா சுதர்சன் அவர்களுடைய முயற்சி. 91 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தலிகாச்சர நகர் கால்வாயில சீரமைப்பு பணிகள் நடைபெறுகிறது. 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கடப்பாக்கம் ஏரி சுற்றுச்சூழல் இன்னைக்கு பூங்காவாக மாற்றப்பட்டிருக்கு. 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இரட்டை ஏரி புனரமைக்கப்பட்டு படகு சவாரி அமைக்கப்பட்டிருக்குன்னா யார் காரணம்? அண்ணா சுதர்சன் அவர்கள் காரணம். 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வடபெரும்பாக்கம் பகுதியில் ஒரு உயர்மட்ட பாலா கட்டப்பட்டிருக்கு. 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பால் பண்ணை ஏரி தூர்வாரப்பட்டு நடைபாதை அமைக்கப்பட்டிருக்கு. 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கொசஸ்தலை ஆற்று கரை இன்னைக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கு. 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புழல் காந்தி தெருவில் உள்ள மாநகராட்சி பள்ளிக்கு இன்னைக்கு புதிய கிளாஸ் ரூம்களை அண்ணன் சுதர்சன் அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார். மாத்தூர் MMDA பகுதியில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஸ்பாஞ்ச் பார்க் அமைக்கும் பணிகள் நடைபெற்றிருக்கு. 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மஞ்சப்பாக்கத்துல இன்னைக்கு வெள்ள நிவாரண மையம் அமைக்கப்பட்டிருக்கு. 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பாடியநல்லூர்ல இன்னைக்கு புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்தது யாரு? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல விலாங்காடு பக்கத்துல சமுதாய நலக்கோட் கட்டுகின்ற பணி இன்னைக்கு நடைபெறுது. வெள்ளனூர்ல பொழுதுபோக்கு பூங்கா, செங்குன்றத்துல புதிய பஸ் ஸ்டாண்டு, கண்ணபுரான் கோயில் தெருவில் இன்னைக்கு புதிய விளையாட்டு திறன், எருமை வெட்டிப்பாளையம் வனப்பகுதியில 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு இன்னைக்கு சாலை அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் செஞ்சு கொடுத்தது யாரு? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சன் அவர்கள்.